அதனால தேவ பிள்ளையே, இன்றைக்கு எப்படின்னா ஏதோ யாரையே கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நான் யாரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சபைகளை நடத்தி பாலாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரலோகத்தின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பண்ணப்படாதவர்கள் என்பதை தேவன் எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 படி நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அப்ப தேவன் ஒரு ஊழியனை அபிஷேகம் பண்ணிட்டு அதோட விட்டுட்டு போயிட மாட்டார். தேவன் அவரோடு கூட இருப்பார். அவரோடு கூட இருந்து அதாவது கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவும், எங்கெங்க அதாவது சத்துருக்களை கட்டணுமோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஆண்டவர் கட்டி அதில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறாங்க, விடுதலை ஆக்குகிற தேவனாக என்ன செய்யறாங்க, காணப்படுகிறாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா அநேக பகுதியில நம்ம லூக்கா 13வது அதிகாரத்துல 11வது வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். 18 வருடம் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடையவள். எங்க வர தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஆசாரியா இருக்கா, பிரதான ஆசிரியர் இருக்கா, ஆனா யாரால என்ன செய்யல, விடுதலை அவளால் ஆக்க முடியல. 18 ஆண்டுகள் பலவீனப்படுத்துகிற ஆவி. தேவன் என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு வருகிறாங்க, அவளை பார்க்கிறாங்க, பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு பிரயுத்தரமாக, மாயக்காரனே, உன்னில் எவனாயிலோ ஓய்வு நாளில் நான் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அதான் அந்த நாள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓய்வு நாளா இருந்தபடினால அவ என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, அவர் அந்த 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி உடைய அந்த மகளை கூப்பிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்க்க வேண்டியதில்லையா என்றார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவளை கூப்பிட்டு அந்த கட்டிலிருந்து அவளை அவிழ்த்து, அவள் நிமிர முடியாத கூனியா இருந்தவளை என்ன செய்தாங்க அப்படின்னா கட்டவிழ்த்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா, சில பெரிய விதண்டாவாதிகள், வேத வல்லுநர்கள், ஆமா, கட்டவும் கட்டுறதுக்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது. வசனம் சொல்லுது கட்டவும் கட்டவிழ்க்கவும். மத்தேயு 16:19 சொல்லுது. சரியா? ஆமா. நம்ம இன்னைக்கு விதண்டாவாதிகள் நிறைய பேரு வேதத்துல, நீ பரிசுத்தமா வாழப்பா, போ பரிசுத்தமா வாழ, வேண்டாததெல்லாம் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். பேசிட்டு விதண்டாவாதம் பேசிட்டு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ற மாதிரி உனக்கு சுவிசேஷம் சொல்லு. 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா நம்ம சாட்சியா வாழணும். நம்ம சாட்சியா வாழணும். அப்புறம் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நம்ம வாழ்றது என்னது? விதண்டாவாத வாழ்க்கை, கர்த்தருக்கு அருவருப்பான வாழ்க்கை. நம்ம கண்ணுல இவ்வளவு பெரிய உத்திரம், பெரிய பெரிய பில்டிங்ல கட்டக்கூடிய பெரிய பெரிய உத்தரம் நம்ம கண்ணில் வச்சுட்டு நம்ம யார் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறதுக்கு என்னது பிரயாசப்படுகிறது. அந்த பகுதியில வேண்டாம். நம்ம தேவனோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது வாயால பேசுற வாழ்க்கை கிடையாது, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை தான். ஆமா. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய நண்பன் ஒரு கம்யூனிசவாதி, அவரோடு கூட 2 பேரும் ஒரே ரூம்ல என்ன செய்தாங்க, இருக்கிறாங்க. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவனுடைய மனுஷன் அவருக்கு ஒரு நாள் கூட ஒரு சுவிசேஷத்தை கூட, தேவனுடைய வார்த்தை அவருக்கு சொல்லல. ஆனா அந்த ரூம்ல அவர் என்ன செய்கிறாரு, அந்த 6 மாதம் அவரோடு கூட இருக்கிற வேலையில அவர் கிறிஸ்துவுடைய பகுதியில் அவர் எப்படி நடக்கணுமோ அந்த பகுதியில் என்ன செய்யறாரு, அவர் அப்படியே நடக்கிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிற கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா. வாழ்வது நான் அல்ல, என்னில் யாரு வாழ்கிறார், கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்படின்னு சொன்னது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொன்னது போல, அந்த தேவனுடைய மனுஷன் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செய்தாரு, கிறிஸ்து தனக்குள் இருக்கிறத அவர் என்ன செய்தார் அப்படின்னா அப்படியே காண்பித்தார். ஆமா. அதை காண்பித்த போது அவர் அந்த காரியங்களை அவருடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா,
தான் கிறிஸ்துவோடு இருக்கிறத தன்னுடைய வாழ்க்கை மூலமாக என்ன செய்தாரு? காண்பித்துக் கொண்டிருந்தார். வாழ்க்கை மூலமாக. இதைத்தான் நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 16 இப்படியாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவ மனுஷனுடைய நற்கிரியைகளை பார்த்து அவருடைய நண்பனாய் இருந்த அந்த கம்யூனிஸ்டவாதி 6 மாதத்துல எந்த வார்த்தையும் சொல்லி அவர் என்ன செய்யல? டேவிட் லிவிங்ஸ்டன் சுவிசேஷத்தை சொல்லி அவரை ஆதாயப்படுத்தல. அவருடைய நற்கிரியைகள், டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவ மனுஷனுடைய நற்கிரியைகள், அவருடைய நடைமுறைகள், செயல்கள், அவர் கிறிஸ்துவோடு கூட இருந்து வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் வாக்கு தத்தத்தை பிடித்து அவர் வாழ்ந்ததை பார்த்ததுனால அவருடைய நண்பர் என்ன செய்தார்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கிறிஸ்தவம் என்பது பேச்சில பேசுவது அல்ல, வாழ்ந்து காண்பிப்பது தான் கிறிஸ்தவம். ஆமா, வாழ்ந்து காண்பிப்பது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எப்படின்னா, நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னு சும்மா சாதாரணமா உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாவ இருளிலே இன்றைக்கு இருக்கிற அநேக திரளான ஜனங்களை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னா பாவ இருளிலே சிக்கி இன்றைக்கு பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை, பாவ இருளில் இருக்கிற ஜனங்களை, மரண இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து ஆமா வெளிச்சத்தினிடத்திற்கு ஒருவனை இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.